Hi students, good morning. In the video நம்ம PQT, PRP, PNS மூணு சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் 1 காமனாக தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த யூனிட்லேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள். Continuous random variable ஓட definition first கொடுத்திருக்காங்க பாருங்க. A random variable capital X is said to be continuous if it takes all possible values between certain limits, say from real number A to real number B. இதுக்கு முன்னாடி நம்ம discrete random variable பார்த்தோம். அப்போ ப்ராப்ளம் எப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா x போட்டுட்டு கோலன் 0, 1, 2 எக்ஸெட்ரா அந்த மாதிரி வேல்யூஸ் தனித்தனியாக இருந்தது. பி ஆஃப் எக்ஸ் அது கரஸ்பாண்டிங்காக கொடுத்துருந்தாங்க. அதாவது பி ஆஃப் எக்ஸ்னா ப்ராபபிலிட்டி. இப்போது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ் இந்த டாப்பிக்கில் ப்ராப்ளம்ஸ் வரும்போது என்ன இருக்கும்னா இன்டெகிரேட் பண்ணுவோம். நம்ம லிமிட் ஏ டு பி அப்படிங்கிற லிமிட் வச்சு இன்டெகிரேட் பண்ணுவோம். தென் இதோட ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். அதுவே டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளுக்கு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரியா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். தென் எகைன் ஏற்கனவே அதுலேயும் அப்படி தான் இருக்கும். டிஸ்க்ரீட்லேயும் எல்லா ப்ராபபிலிட்டிஸையும் ஆட் பண்ணால் 1 கிடைக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான் இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி அந்த பர்டிகுலர் லிமிட்குள்ளே எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அதோட வேல்யூ 1ஆக இருக்கும். தென் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னா அது இப்படி டிஃபைன் பண்ணுவோம். இன்டெக்ரல் ஓவர் ஏ டு பி எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ஏரியா அண்டர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் ஏ டு பி ஃபார் எனி ஏ டு பி. ஏ டு பி ஏ அண்ட் பி நம்ம என்ன வேல்யூஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சரியா? தென் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A PDF is 0 for x values that cannot occur and it is assumed to be 0 wherever it is not specifically defined. So in the PDF values, PDF na என்ன probability density function. இந்த values எல்லாமே சில இடங்களில் இருக்காது. ஸோ இல்லாத இடங்களில் 0 இல்லை ஸ்பெசிஃபிக்காக டிஃபைன் பண்ணாத இடத்துலையும் 0வாக இருக்கும். சரியா? தென் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். குமுலேட்டிவ் அப்படிங்கும் பொழுது அந்த பர்டிகுலராக நம்ம இந்த ஆக்சுவலாக இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டிங்கிறது ப்ராப்ளத்தில் என்ன லோயர் லிமிட்டோ அதுதான் வரும். மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக அதிலிருந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதுக்கு இடையில இருக்கிற ஏரியா இதுதான் குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரியா? அடுத்தது நோட், இன்னொரு நோட் கொடுத்துருக்காங்க. The PDF of a continuous random variable can be determined from the CDF by differentiating. ஸோ இப்போ CDF கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம எகைன் அதை இன்டெகிரேட் பண்ணோம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிடும். சரியா? ஸோ கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது சிடிஎஃப், அதாவது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். சரியா? கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன். இந்த குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ப்ராப்ளமில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ஒன்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கிடைச்சிடும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது என்ன? பிடிஎஃப். சரியா? தென் அடுத்தது பாருங்கள், இப்படி ஈஸியாக கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் as long as the derivative exists. ஸோ டெரிவேட்டிவ் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? தென் மீன் வேல்யூ. மீன் வேல்யூ ஆர் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் அ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளுக்கு மீன். இப்போது டிஸ்க்ரீட் கேஸ் அப்படிங்கும் பொழுது எப்படி போட்டோம்? சமேஷன் எக்ஸ் இன்ட்டு பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டோம். இங்கே இன்டெகிரேஷன், அவ்வளோதான். அங்கே பி ஆஃப் எக்ஸாக இருந்துச்சு, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸாக இருக்குது. சரியா? ஸோ மியூ ஈக்குவல் டு எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்.
அதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஜிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி integral over minus infinity to plus infinity g of x into f of x dx. Then variance ஓட ஃபார்முலா இது சிம்பிளாக நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா போதும், இதை தான் அப்ளை பண்ணுவோம். தென் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். தென் சில இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இருக்குது பாருங்கள். integral over minus infinity to plus infinity f of x dx னா வேல்யூ 1. தென் இது ஏற்கனவே கொடுத்த ரிசல்ட் தான். f of xங்கிறது CDF ஓட ஃபார்முலா இது. தென் CDFலேருந்து PDF ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா. சரியா, இது ஏற்கனவே பார்த்தது தான். ஒன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல எழுதியிருக்காங்க. சரியா, இப்போ அடுத்தது ப்ராப்ளம் பார்க்கலாம். A continuous random variable capital X has PDF given by. ஸோ PDF கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம K ஃபைண்ட் அவுட் பண்ணணும் such that இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. P of x greater than K equal to 0.5 அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் எடுத்துக்குவோம். x greater than K அப்படிங்கிறத இப்படி கூட எழுதிக்கலாம். Probability of x less than or equal to K equal to 0.5. ஏன்னா greater than K அப்படிங்கும் பொழுது அது எப்படி எழுதலாம்னா integral over K to infinity எழுதணும். சரியா, அதுவே x less than or equal to K அப்படிங்கும் பொழுது Kங்கிறது அப்பர் லிமிட் வரும், லோயர் லிமிட் இன்ஃபினிட்டி வரும், மைனஸ் இன்ஃபினிட்டி வரும். ஆனால் அந்த மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு பதிலாக ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை போட்டுக்கலாம். ஸோ 0 to K. சரியா, ஸோ integral over 0 to K f of x dx equal to 0.5. இது 0.5 இருக்கிறதுனால தான் இதிலிருந்து இது ஈக்குவல். இல்லை ஆக்சுவலாக இப்படி எழுதக்கூடாது, இது வந்து வேல்யூ மாறுச்சுன்னா நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x greater than K plus probability of x less than or equal to K equal to 1 அப்படின்னு சொல்லலாம். தென் இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ இது 0.5 plus probability of x less than or equal to K equal to 1. ஸோ இதிலிருந்து x less than or equal to K ஓட வேல்யூ என்னன்னா 1 minus 0.5 which is nothing but 0.5. சரியா, ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஓ, கேமராவில் கவர் ஆகாமல் போயிடுச்சோ, பார்த்துக்கோங்கப்பா. இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். ஆனால் நம்ம 0.5ங்கிறனால டேரெக்டாக ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. சரியா, இப்போது f of xோட வேல்யூ 3x², அதை கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் 3x² இன்டகிரேட் பண்ணுங்கள். என்ன கிடைக்கும்? 3x³ 3 கிடைக்கும். லிமிட் வந்து 0 to K. 3 கேன்சல் ஆகிடும். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணோன்னா K³ கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த 1/2 எழுதியிருக்கோம் 0.5. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா Kவோட வேல்யூ 1/2 ஹோல் பவர் 1/3. இதை கால்குலேட்டரில் சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். சரியா, ஸோ இவ்வளோதான். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். லெட் கேபிட்டல் X be a continuous random variable with PDF f of x equal to. ஸோ f of x ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், 5 சப்டிவிஷனாக கொடுத்துருக்காங்க. ஒன்று எடுத்துட்டு சால்வ் பண்ணலாம். இப்போது ப்ராபபிலிட்டி ஜென்ரலாக கேபிட்டல் X less than or equal to x அப்படின்னா அது இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். integral over minus infinity to x f of x dx. இப்போ x less than or equal to 0.4னு கொடுத்துருக்காங்கன்னா ப்ராப்ளமில் 0 to 1 தான் லிமிட்டு. ஸோ லோயர் லிமிட் வந்து 0. சரியா, ஸோ லோயர் லிமிட் 0. ஸோ 0 to 0.4 f of x dx. f of x ஓட வேல்யூ 2x. ஸோ ஜஸ்ட் இன்டிகிரேட் பண்ணுங்கள். 2வை வெளியே எடுத்துட்டு x²/2 லிமிட் வந்து 0 to 0.4. ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதியிருக்கோம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். தென் அடுத்தது பார்க்கலாம். x greater than 3/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x greater than 3/4 அப்படிங்கும்போது 3/4ங்கிறது லோயர் லிமிட்டாக இருக்கும். தென் ப்ராப்ளத்தில் அப்பர் லிமிட் வந்து 1. ஸோ 3/4 to 1. அவ்வளோதான். இன்டெகிரேட் பண்ணும் பொழுது 2x²/2 வரும். 3/4 to 1 அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்கோம்.
சரியா? தென் அடுத்தது x greater than 1/2. ஸோ greater than 1/2 போது 1/2ங்கிறது லோயர் லிமிட், ப்ராப்ளம்லேயே அப்பர் லிமிட் 1 சொல்லியிருக்காங்க. தென் இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம். தென் அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் 1/2லேருந்து 3/4 தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ லோயர் லிமிட் 1/4, அப்பர் லிமிட் 3/4. ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். தென் அடுத்தது இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் A given B equal to ப்ராபபிலிட்டி ஆஃப் A intersection ப்ராபபிலிட்டி ஆஃப் B by ப்ராபபிலிட்டி ஆஃப் B. சரியா? அப்போது இது ரெண்டுக்கும் இடையில காமனான டேர்ம்ஸ் எது பாருங்கள். greater than 3/4க்கும் greater than 1/2க்கும் இன்டர்செக்ஷன். இப்போ ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 to 1 தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் நம்மளோட லிமிட்டே, ப்ராப்ளத்தோட லிமிட். இப்போது எக்ஸ் greater than 3/4 அப்படின்னா 3/4ங்கிற ஏரியா இது. ஸோ இது தென் greater than 1/2. ஸோ 1/2 இங்கே இருந்திருக்கும் இது. ஸோ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கும் பொழுது 3/4 மட்டும்தானே வரும். ஸோ அதை தான் எழுதியிருக்கோம், எக்ஸ் greater than 3/4 by எக்ஸ் greater than 1/2. ஏற்கனவே இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஜஸ்ட் அதை கொண்டு வந்து அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, இதே டாப்பிக்கில் பார்க்கலாம். a continuous random variable capital X that can assume any value between x equal to 2 and x equal to 5 has the density function given by. ஸோ PDF தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதில் ஒரு k கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு k ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். k ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு பிடிஎஃபோட ஃபார்முலா இன்டெக்ரல் ஓவர் -∞ to +∞ f of x dx equal to 1 இதை யூஸ் பண்ணுறோம். லிமிட் வந்து ப்ராப்ளமில் 2 to 5 பாருங்கள், 2 to 5னு கொடுத்துருக்காங்க. f of x ஓட வேல்யூ k into 1 plus xனு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 to 5 k into 1 plus x dx equal to 1. கேவை வெளியே எடுத்துக்கோங்க, இதை ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணுங்கள். எக்ஸ் ப்ளஸ் இது வந்து x²/2 வரும். 2 to 5 லிமிட் அப்ளை பண்ணணும். நான் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை மட்டும் எழுதியிருக்கேன், சரியா? இதோட வேல்யூ 27/2 கிடைக்கும். ஈக்குவல் டு 1 தான் முதல்ல இருந்தே போட்டுட்டு வரோம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா k ஈக்குவல் டு இதை ரிவர்ஸாக கொண்டு போயிருங்க 2/27, சரியா? இப்போ கேவோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் x less than 4 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். x less than 4 அப்படிங்கும் பொழுது 4ங்கிறது அப்பர் லிமிட்டாக போயிடும். லோயர் லிமிட் ப்ராப்ளமில் 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 to 4, அவ்வளோதான். ஜஸ்ட் இன்டெகிரேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.